நாமக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி, துறையூர், மோகனூர், ராசிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சுமார் 130 தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அரசின் எந்த உத்தரவும் இல்லாத நிலையில் எந்தவித முன்னறிவிப்புமின்றி தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். அதன்படி குறைந்தபட்ச கட்டணம் 7 ரூபாயிலிருந்து 10 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் வழித்தடங்களை பொறுத்து 3 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து ஈரோட்டுக்கான கட்டணம் 38 ரூபாயிலிருந்து 45 ரூபாயாகவும், சேலத்திற்கு 32 ரூபாயிலிருந்து 38 ரூபாயாகவும், மோகனூருக்கு 13 ரூபாயிலிருந்து 20 ரூபாயாகவும், திருச்சிக்கு 58 ரூபாயிலிருந்து 70 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. திடீர் கட்டண உயர்வால் தினசரி பயணம் செய்யும் மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அதிருப்தி மற்றும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து நாமக்கல் வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் கேட்டபோது, கட்டண உயர்வு தொடர்பாக வட்டார போக்குவரத்து ஆய்வாளருக்கு உடனடியாக தனியார் பேருந்துகளில் சோதனை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசின் அனுமதியின்றி கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சத்தமில்லாமல் உயர்த்தப்பட்ட தனியார் பேருந்து கட்டணம் தமிழகம் முழுவதும் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் பயணிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போக்குவரத்து துறையினரின் நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.